ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பிறவி தண்டனை, வேப்பம்பழ தித்திப்பு. ரொம்ப அழகா எக்ஸாம்பிள் மூலயமா அந்த கசையடி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறார். கால்வாசி கஷ்டம்தான் கடவுள் கொடுக்குறார். நாம் தான் அதை முக்கால்வாசி பெருசாக ப்ளோ பண்ணி நம்மளுடைய ஷோல்டரில் வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு பூதாகாரமாக அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம அந்த துக்கத்தை நினச்சிண்டு இது போதாதுன்னு இதிலிருந்து இன்னும் என்ன ஆகும், அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா அப்படின்னு ஒரு நாம்ளே கற்பனைகளை பண்ணிண்டு இமேஜினேஷன் பண்ணிண்டு அதனுடைய பாரத்தை இன்னும் அதிகமாக்குறோம். இதெல்லாம் குழந்தைகளுக்கு கிடையவே கிடையாது. எதையுமே ஆழமாக அந்த குழந்தை போட்டுக்கா அப்போ குழந்தைகள் அடிச்சுக்கும். ஆனால் அந்த நிமிஷம் மறந்துடும் அந்த குழந்தை. நாம் தான் அதை போட்டு உழட்டிண்டு அதுக்குள்ளே சகதிண்டு உட்காண்டுண்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்போது அந்த குழந்தையோட மனசு லைட்டாக இருக்குது, துவேஷம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நிர்மலமாக இருக்குது குழந்தைகளோடது. நாம் தான் இந்த மாதிரி கஷ்டத்தை இன்னும் ப்ளோ பண்ணிட்டு இருக்கோம். எப்படி குற்றவாளிக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து சக்தி கொடுத்து ரெஸ்ட் கொடுத்து அடுத்து பனிஷ்மெண்ட் இருக்கு ரெடி ஆகிக்கோ அப்படின்னு சொல்கிறாரோ, அந்த மாதிரி நம்மளுக்கு அடுத்த ஜென்மத்தை நம்மளுடைய பாவத்துக்கு தகுந்தாப்பல இந்த ஜென்மத்தில் நீ கஷ்டப்பட்டது போதும், இதுக்கு மேலே உன்னோட உடம்பு தாங்காது அப்படின்னு அடுத்த ஜென்மத்தில் நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்து நம்மளை இந்த மாதிரி அதுலேருந்து வெளிவிக்கிறார். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெரியவா இதை எதுவுமே நம்ம மாற்ற முடியாது இல்லையா? அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷம் நம்மளுக்கு ஏற்படுறது. என்ன அர்த்தம்? நம்ம எப்பயோ பண்ணின ஒரு நல்ல புண்ணியம், அதனுடைய இம்பேக்ட் அப்பப்போ நம்ம கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். அப்போது சம்வேர் எங்கேயோ யாராவது ஒருத்தர் ஒரு புண்ணியசாலியாக ரொம்ப புண்ணியமே பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு எப்படி கசையடி கிடைக்கும்? அவருக்கு சந்தன காப்பு தான் கிடைக்கும். ஆனால் அது மாதிரி எத்தனை பேர் இருக்கா? 190 பேராக இருக்கக்கூடிய நாம்போ பாவங்கள் தான் நிறையா பண்ணுறோம். அதனால் ஹாப்பினஸ் 1 மடங்குனா இந்த கஷ்டங்கள் 10 மடங்காக நம்மளுக்கு திரும்பி வருது. புண்ணியவான்களுக்கு சந்தன காப்பாக கிடைக்கிறது. ஏன்னா அவள் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால 10 மடங்கு சந்தோஷம் அவளுக்கு வருதுன்னா ஒரே 1 மடங்கு தான் துக்கம். எப்பயாவது ஒரு இடத்துல தான் அவளுக்கு துக்கம் ஏற்படப்படுது. நம்மளுக்கு என்ன ஆகுது? 1 மடங்கு ஹாப்பினஸ்னா 10 மடங்கு துக்கமாக இருக்குது. அப்போது என்ன ஆகுது பெரியவா அப்படின்னா, பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த இந்த நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர உயர நம்ம என்னென்ன சந்தோஷங்களும் இந்த மாதிரி எப்பயோ வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படி இருக்குது அப்படின்னா, வேப்பம்பழ திதிப்பு மாதிரி இருக்கும். வேப்பங்காய் கசக்கும், ரொம்ப கசக்கும். இந்த வேப்பம்பழம் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி வேப்பங்காய் மாதிரி கஷ்டங்கள் வரும். அப்பப்போ நம்ம பண்ணின கொஞ்சம் புண்ணியத்துக்கு தகுந்தாப்பல இந்த வேப்பம்பழம் மாதிரி கொஞ்சம் இனிமை வரும், ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆனால் அது மாம்பழச்சுவைக்கு ஈடாகுமா? அந்த புண்ணியங்களே பண்ணியிருக்கக்கூடிய சந்தன காப்பு வாங்கிக்கிறா இல்லையா, அவளுக்கு நம்ம ஈடாக முடியுமா? ஈடாகாது. அப்போது நான் வேப்பங்காயையும் சாப்பிட பழகிக்கணும், வேப்பம் பழத்தையும் நம்ம சாப்பிட பழகிக்கணும். இந்த கசையடியை நம்ம வாங்கிக்கிறோம், அடுத்த நாள் தெளிய வச்சு ஆராம்சா பண்ணி வச்சு நம்மளை மறுபடியும் நம்மளுக்கு அந்த தொடரும் உன்னுடைய இதுவை அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரொம்ப கசப்பும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஸ்வீட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு திட்டமாக நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறார். நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றாப்புல கொடுக்குறார். அதனால் நம்ம ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த கடவுள் அவர்கிட்டக்க சேர்த்துக்கிறதுக்கு எத்தனையோ நம்ம பக்கம் அவர் இழுக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணுறார், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறார் நம்மளுக்கு. நாம் தான் அதை சரியாக உபயோகப்படுத்தாமல் இருக்கும். அப்படி பண்ணினோம்னா இந்த பிறவி தண்டனையிலிருந்து நாம் மீண்டு வெளியில் வரலாம். அப்படிங்கிறது தான் அழகாக பிறவி தண்டனைன்னு டாபிக் கொடுத்து வேப்பம் பழம் தித்திப்பு மாதிரி அப்பப்போ கொஞ்சம் ஸ்வீட்ஸ் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கிடைக்காது. அதை நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குங்கிறது தான் பெரியவா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.